ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36 37 வரை நாம் தொடர்ந்து சில மாதங்களாய் நாம் தியானித்து வருகிறோம். அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், இத்தனை காரியங்களும் நம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவில்லை என்பதை நாம் உணர்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் நம்முடைய ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரை நோக்கி ஓடி 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 வந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை நடத்தி வருகிறது. இந்த சாப்டர் இதோட முடிந்து போகிறதினால் இன்றைக்கு கடைசி இருக்கிற பட்டயம் என்கிற ஒரு தலைப்பை குறித்து நாம் ஆண்டவருடைய துணையோடு தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு உபத்திரவமும், வியாகுலமும், துன்பமும், பசியும், நிர்வாணமும், நாசமோசமும் எப்படி அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியவில்லையோ அப்படியே இன்றைக்கு பட்டயமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்கிற நிச்சயத்தோடு எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எல்லாரும் சொல்லலாமா? பட்டயம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் எழுதும்போது எழுதுகிறார், பட்டயம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கர்த்தருடைய திருச்சபையை அது என்ன செய்வது இல்லை, பிரிப்பதில்லை. ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த பட்டயம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். பட்டயம் என்கிற வார்த்தை தேவன் இந்த உலகத்தை படைத்த போது இந்த உலகத்தில் பட்டயம் என்கிற ஒரு காரியத்தை தேவன் வைக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கு மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததோ அன்றைக்குத்தான் இந்த மனுக்குலத்திற்கு நியாய தீர்ப்பு என்கிற ஒரு காரியத்தை கொடுப்பதற்காக தேவன் இந்த பூமியிலே பட்டயத்தை வைத்தார். ஆமென். நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கிழக்கே கேரூப், நான் வாசிக்கிறேன், அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேரூபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென், ஆமென். முதலாக பட்டயம் என்கிற வார்த்தை எங்கே வைக்கப்பட்டது என்றால் ஏதேன் தோட்டத்திலே மனுக்குலம் பாவம் செய்து வெளியேற்றப்பட்ட போது நியாய தீர்ப்பிற்கு அடையாளமாய் இந்த சுடரொளி பட்டயத்தை தேவன் வைத்தார். நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கிழக்கே கேரூபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? வைத்தார். இந்த உலகம் பாவம் செஞ்சிருச்சு. ஆண்டவர் எதை மட்டும் வைத்திருக்கணும், எதை வச்சிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? எதை? பட்டயத்தை மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? நல்லா கவனிங்க. பாவம் செய்த போது, இந்த பாவம் பூமிக்கு வந்த போது நானும் நீங்களும் நம்ம எல்லாருமே பாவம் செய்கிற போது நியாய தீர்ப்புக்கு உள்ளாகிறோம். அந்த நியாய தீர்ப்புக்கு அடையாளமாய் தேவன் சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார். ஏன் அங்கே ஆண்டவர் கேருபீன்களை வைக்கணும்? ஆமென். கடந்த நாட்களில் இந்த காரியத்தை குறித்து எங்களுடைய பைபிள் காலேஜில் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு இந்த கொஸ்டினை கேட்கும்போது எனக்கு ஆவியானவர் இப்படி ஒரு பதிலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கிழக்கே கேருபீன்களுக்கு எதுவுமே செய்ய என்ன செய்ய தெரியாது, நியாயம் தீர்க்கலாம் தெரியாது.
கேருபீனுக்கு உபத்திரவத்தை கொடுக்கவோ துன்பத்தை கொடுக்கவோ தீங்கு செய்யவோ அவர்களுக்கு தெரியாது. கேருபீன்களுடைய ஆண்டவர் படைத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல 28வது அதிகாரம் நீங்கள் 14வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். ஆமென், ஹல்லேலூயா. கேருப்புடைய வேலை என்ன அப்படின்னா, அதற்கு மேல தேவன் வைத்த அபிஷேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காப்பாற்ற தான் தெரியும். ஆமென், ஆமென். ஏற்கனவே ஒரு கேருப்பா இருந்த விடிவெள்ளியின் மகன் போல இருந்த லூசிஃபர் கீழே விழுந்ததற்கு பின்பாய், அவன் பிசாசாய் மாறினதற்கு பின்பாய், நம்முடைய ஆண்டவர் இங்க கேருப்பை கொண்டு வந்து, நிறைய கேருப்புகள் உண்டு. நம்ம தூதர்கள் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுல வகை வகையாய் இருக்கிறார்கள். இது அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அந்த ஒரு கேருப்பு தான் விழுந்து போனா, அவனோடு கூட சேர்ந்து பாவத்துக்கு ஒத்துழைத்த மற்ற தூதர்கள் என்ன செய்தார்கள்? விழுந்து போனார்கள். நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதில் 24 நம்ம வாசிச்சோம்னா, கிழக்கே கேருபீன்களையும், நிறைய கேருபீன்கள், 2க்கு மேற்பட்ட கேருபீன்களை கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்? வைத்திருக்கலாம். காவலுக்கு தேவன் காப்பாற்றுகிறதற்காக உண்டாக்கப்பட்ட, காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீன்களை ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே வைக்கிறார் என்றால், இங்கே கர்த்தருடைய வேதம் நமக்கு எதை சுட்டி காண்பிக்கிறது என்றால், ஒரு உலகம் பாவம் செய்ததற்கு பின்பாய் நியாய தீர்ப்பு மட்டும் இந்த உலகத்திற்கு கிடையாது. நியாய தீர்ப்புக்கு முந்தி ஒருவன் மனம் திரும்புவானே ஆனால் அவனை காப்பாற்றுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை உண்டு என்பதை காண்பிப்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த இதமான சத்தியத்தை தேவன் அங்கே ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு வாசலிலே வைத்தார். ஆமென், ஆமென். நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், பட்டயம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் பதற வேண்டாம். பட்டயம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் மனம் தளறி பயந்து விட வேண்டாம். பட்டயத்திற்கு முன்பாக பாதுகாப்பிற்கென்று தேவன் வைத்திருக்கிற அநேக மகிமைகள் அவருடைய பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதுகிறார், பட்டயம் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஒருவன் தவறு செய்துவிட்டால் அவனுக்கு நியாய தீர்ப்பு தான் அப்படின்னு இந்த பூமியில உயிரோட இருக்கும்போது ஆண்டவர் எழுதி வைத்திருப்பாரே, ஆனால் நானும் இருந்திருக்க மாட்டேன். யாருமே நம்ம என்ன செய்திருக்க முடியாது? இருந்திருக்கவே முடியாது. அப்படின்னா பட்டயத்திற்கு முன்பாக பாதுகாக்கிற ஒரு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நன்றாய் கவனித்து பாருங்கள். பட்டயம் அப்படின்னா நியாய தீர்ப்பு தானா அப்படின்னு நீங்க என்னை கேட்பீர்களே, ஆனால் வேதத்தில் நீங்க எங்க வாசித்து பார்த்தாலும் பட்டயத்தை கொண்டு நான் நியாயம் தீர்ப்பேன், பட்டயத்தை கொண்டு என் ஜனங்களை நான் சங்கரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க பாருங்களேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம முழுவதும் வாசிச்சாலும், எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் முழுவதை நீங்க வாசித்து பார்த்தால், இப்ப நீங்க எசேக்கியேல் 21ல ஒரு 1, 2, 3 அப்படி உள்ளதை மட்டும் போடுங்க. எசேக்கியேல் 21. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை உருவி அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பட்டயம் அப்படின்னு சொன்னாவே
அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பை என்ன செய்கிறது, குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, அப்பப்பா நான் இஸ்ரவேல் தேசத்தில் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அதிசயங்கள் பல செய்து இந்த ஜனத்திற்கு அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லும்போது சொல்லும், எமோரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கர்வாலி மரத்தை போல உயர்ந்தவர்களும் அவர்களுடைய வேர்களின் ஆழங்கள் ஒருவராலும் அசைக்க முடியாததும் அவனுடைய கனிகளை ஒருவராலும் எட்டி பிடிக்க முடியாதிருந்த எமோரியனுடைய கைக்கெல்லாம் இவர்களை தப்பு வச்சு நான் கொண்டு வந்தேன். ஆனா இந்த ஜனங்களோ பாவம் செய்து என்னை நோக பண்ணி என்னை வேண்டாம் என்று தள்ளி அவர்கள் விட்டு போன தெய்வத்தை அவர்கள் சேவித்ததினால் என் பட்டயம் என் உரையிலிருந்து என்ன செய்ய போகுது, புறப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசியை கொண்டு எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இந்த பட்டயத்தை நாம் கடந்துதான் போகணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உன்னில் உள்ள சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நான் சங்காரம் பண்ணுவேன். ஆமென், ஆமென். நியாயம் ஆண்டவரே, துன்மார்க்கன உம்முடைய பட்டயம் சங்கரிப்பது நியாயம், சன்மார்க்கனை நீங்க வாரிக்கொள்வீர்னா என்ன ஆண்டவரே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருமானால் இந்த ரெண்டு கேள்விக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு பதிலை தரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய பார்வையில் எவனுக்கு எவ்வளவு நீர் பலன் கொடுத்தீரோ இருக்கிற பலத்தோடே கூட போ, அனுப்புகிறவர் நான் என்று நீர் சொன்னீர், நான் போனேன். ஆனா என்னையும் பட்டயம் என்ன செய்தது, தொடர்ந்தது அப்படின்னு உங்க உள்ளத்திற்குள்ளே ஆண்டுகளாய் நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சன்மார்க்கனும் பட்டயத்தின் வழியாய் கடந்து போகத்தான் வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்புக்குள் ஒருவன் வேரூன்ற கிறிஸ்துவின் பட்டயம் அவனுக்கு அச்சாணியாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 2 பேரை நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய துணையோடு கூட தியானித்து நாம் வேகமாய் ஜெபித்து முடிக்க போகிறோம். நீங்கள் நன்றாய் அறிந்த ஒரு தேவனுடைய பகுதி தான், ஆனாலும் இதற்குள் இருக்கிற சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். ஒரு பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தாலும் கர்த்தர் தேடி போய் அந்த மனுஷனை கண்டுபிடித்தார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 76 அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுவார், அந்த சங்கீதம் முடியும் போது, தாவீதை நான் கரவலாடுகளுக்கு பின்னாக போய் நான் என்ன செய்தேன், அவனை தேடி கண்டுபிடித்து நான் அபிஷேகம் பண்ணினேன். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் மேல் ஒரு பட்டயம், கர்த்தர் நியமித்த பட்டயம் வந்தது. அந்த பட்டயத்தின் பெயர் நியாய தீர்ப்பின் பட்டயம். ஆமென், ஹல்லேலூயா. முதல் தலைப்பாய் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி நியாய தீர்ப்பின் பட்டயம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு நம்ம ஆண்டவரை வணங்குகிறதினால், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதினால் நம்ம என்னனாலும் செஞ்சிடலாம், எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு இந்த வேதம் நமக்கு என்ன செய்யலை, சொல்லலை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எல்லாம் ஒழுங்கின் கிரகமாய் செய்யப்பட கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் இந்த ஆலயத்தில் கூட ஆவியானவர் ஓயாம சொல்லுகிறார், உங்க வரிசைகளை சரியா என்ன செய்யுங்க, அது கூட ஒரு ஒழுங்கின் கிரகம் தான். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குன்னு, ஒரு கிரமமா நம்ம என்ன செய்யணும். ஒரு வஸ்திரம் தரிக்கிறோம், அந்த வஸ்திரத்துல ஒழுக்கமும் இருக்கணும், கிரமமும் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், கடந்த நாட்களில் நேற்றைய தினம் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டது. அப்போ அந்த உலக மகளிர் தினம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னே நம்ம நிறைய பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. எனக்கு ரொம்ப நாள் தெரியும். ஆனால் நான் உலக மகளிர் தினம்னு இந்த மாதம்தான் நான் கூட அதை ரொம்ப எனக்கு என்னுடைய உணர்வுக்குள் வந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அப்போ நான் இந்த உலக மகளிர் தினம்னு சொன்னோன்னா, உலக மகளிர் தினம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசுகிறவங்களுடைய காரியத்தை ஒரு 2-3 நாளைக்கு முன்பாக நான் அதை கேட்டேன்.
அங்கே அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க தேசத்தில் பஞ்சாலையில் ஆண்களும் பெண்களும் வேலை பார்த்தார்கள். வேலை பார்க்கும்போது அவங்க 16 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஆனால் அந்த தேசத்தில் ஆண்களுக்கு ஒரு சம்பளமும் பெண்களுக்கு ஒரு சம்பளமும் என்ன செய்தது, கொடுக்கப்பட்டது. அப்போ பெண்கள் அதே மணி நேரத்தில் நாங்களும் வேலை பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கு சம்பளம் நீங்கள் குறைவாக தர்றீங்கன்னு உள்ளிருப்பு போராட்டம் என்ன செய்தாங்க, பண்ணினாங்க. அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் 76 பெண்கள் செத்து போனாங்க. அதற்கு பின்பாக அநேக பெண்கள் வீதியில இறங்கி வந்து என்ன செய்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். 1882 அது நடந்ததாய் வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் 1900க்கு மேலதான் ஜெனீவாவில் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்களாம். பெண்கள் ஆண்களுக்கு எவ்வளவு சம்பளம், நியூயார்க்கில் எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ அப்படியே பெண்களுக்கும் என்ன செய்யுங்க, சம்பளம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சட்டம் ஏற்றினாங்களாம். ஒரு பேச்சாளர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இப்படி சொல்லுகிறார், இந்த நாள் கொண்டாட்டத்தின் நாள் அல்ல, இது சிந்திக்கிற நாள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைகள் தன்னுடைய ஒழுக்கத்தெல்லாம் மறந்து அந்த பெண்கள் ஏன் செத்து போனாங்க, அப்போ பெண்கள் எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் இப்போ மறந்துட்டோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே கேட்வாக் நடத்துகிறாங்க. இன்றைக்கி சபைகளெல்லாம் என்ன செய்து, அது என்ன அழகி போட்டி நடத்துகிறாங்க, கோல போட்டி நடத்துகிறாங்க, கை பூரா மெஹந்தி போட்டு என்ன செய்கிறாங்க. இன்னைக்கு ஏன் இந்த மகளிர் தினம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்றதை மறந்து ஒழுக்க கேடுகளுக்கு நேராய் ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, கொண்டு போகப்படுகிறது. அப்ப இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் இந்த வேதத்தில் அன்பானவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்கிற பட்டயத்தையும் அவர் கையிலே வைத்திருக்கிறார் என்பதை கர்த்தருடைய ஜனம் மறந்து போகக்கூடாது. ஆமென், ஆமென். அவர் நியாய தீர்ப்பின் பட்டயத்தை வைத்திருந்தாலும் நீங்கள் நியாய தீர்ப்புக்கு பயப்படுவீர்களே, ஆனால் அன்புள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தையும் நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. தாவீது என்கிற அரசன் இருந்தார். இந்த ராஜா ரொம்ப நல்லவர். அவரை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒன்றை நினைத்து பாருங்கள், ஒரு பிள்ளை இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தா, நம்மள மாதிரி இருந்தா, நானா இருந்தால், என் இருதயத்திற்கு என் பிள்ளை ஏற்றதா இருந்தா, நான் என் பிள்ளையை கண்டிப்பதற்கும் நியாயம் தீர்ப்பதற்கும் ரொம்ப ரொம்ப என்ன செய்வேன். நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, நான் யோசிப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நீங்கள் இருதயத்திற்கு ஏற்றவர்களாயிருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் நல்லவங்கப்பா, நீங்கள் உத்தமர்கள், நீங்கள் சன்மார்க்கர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமுள்ளவர்களாயிருந்தாலும், தேவனுடைய பார்வையிலே உங்கள் கிரியைகள் பொல்லாப்பா இருக்குமானால், நம்முடைய வாயின் வார்த்தைகள் பொல்லாப்பா இருக்குமானால், நம்முடைய செயல்கள் பொல்லாப்பா இருக்குமானால், பிறர் தூஷிக்க நம்முடைய செயல்கள் பொல்லாப்பா இருக்குமானால், கர்த்தருடைய சபையாரே, ஒன்றை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய கரத்தில் இருக்கிற பட்டயம் நம்மை நியாயம் தீர்க்கும். ஆமென். இன்றைக்கு அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அல்ல 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம், பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும், நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடஞ்சொல் என்று சொன்னான். போதும். ஆமென், ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. அப்பொழுது தாவீது, இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். உரியாவை கொள்ளுகிறதற்காக தகப்பனாகிய தாவீது நல்ல ஒரு ஸ்கெட்சு போட்டு, நல்ல நிருபம்லாம் கடிதம்லாம் எழுதி, இன்னொரு போர் வீரன்ட்ட இவர்கிட்டையே கொடுத்து, யோவாபிட்ட போய் என்ன செய்கிறார், கொடுத்துரு அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் உரியாவை போல கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ள உத்தமமுள்ள போர் வீரன் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய சேவகன் ஒருவனும் உலகத்தில் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? உரியா ஒரு ஏத்தியனா இருந்து, நாம புறஜாதியில் நம்ம
அந்நிய மார்க்கத்தில் இருந்தோம், கர்த்தரை அறிந்து கொண்டோம், நாம் ஆண்டவருக்குள்ளானவர்களா என்ன செய்தோம், மாறினோம். அதனால நம்ம ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படி நம்மளை சொல்கிறோம். அதே போல அவன் ஏத்தியனாய் இருந்தாலும் அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு யூத மார்க்கத்தில் அமைந்தவர், யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர், அவ்வளவு பயபக்தி உள்ளவர். உடன்படிக்கை பெட்டி பாளைய சண்டை போடுற இடத்துல இருக்குன்றதுக்காக ராஜா குடிச்சிட்டு குடிவெறி கொண்டு இவனை உன் வீட்டுக்கு போ, உன் மனைவியோடு போய் இரு அப்படின்னு சொன்னா கூட உடன்படிக்கை பெட்டியின் மேல் கொண்ட தாகத்தினாலும் அங்கு போர் வீரனாய் தளபதியாய் யுத்த களத்தில் யோவாப் இருக்கிறதினாலும் இந்த சுகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சக ஊழியர்களோட படுத்து கொண்டவன் உரியா. அதை மறக்காத தேவன்தான் மத்தேயு புஸ்தகத்திலே அவருடைய பிறப்பை பற்றி எழுதும் போது அவர் எழுதுகிறார், 1:4 நினைக்கிறேன், 4-5 அதில் ஆண்டவர் எழுதுகிறார், உரியாவின் மனைவியாய் இருந்தவனிடத்தில் தாவீது சாலமோனை பெற்றான். ஆமென். ஓர் பத்சபேலுடைய பெயரை தேவன் இங்கே எழுத ஆண்டவர் விரும்பவே இல்லை. அது சகோதரிமார் கூட்டத்தில் நாங்கள் தியானிச்சு வருகிறோம், அது போகட்டும். ஆண்டவர் எழுதுகிறார், உரியாவின் மனைவியாயிருந்தவனிடத்தில் சாலமோனை பெற்றான். அவ்வளவு ஒரு தெய்வத்துக்கு பயந்த ஒரு மனிதனை பட்டயத்திற்கு சாக கொடுக்கணுன்றதுக்காக இவன் அனுப்பிவிட்டான். யுத்தம் வளர்க்கிற இடத்திலே யோவாப் ராஜா சொன்னது போலவே உரியாவை நிற்க வைத்தார். உரியா சாதாரணமானவன் அல்ல. நீங்கள் 2 சாமுவேல் எடுக்க வேண்டாம், 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே இராணுவ வீரர்களுடைய பலசாலிகளுடைய பட்டியல்கள் 33 பேர் வருவார்கள். அங்கே அதில் கர்த்தருடைய வேதம் சொல்லும், ஏத்தியனாகிய உரியா, இவர்கள் தாவீதினுடைய படைகளிலே இந்த 33 பேரும் பலசாலிகளாயிருந்தார்கள். நான் இதை எப்படி சொல்ல வருகிறேன் என்றால், 33 பேருக்குள் இருந்த ஒரு பலசாலி. ஆமென். இந்த பலசாலியை அவனை பார்க்கிலும் மிகுந்த பலசாலிகளாயிருக்கிற அம்மோன் புத்திரர் நிற்கிற இடத்திலே நிற்க வைத்து யோவாபை பின்வாங்க வைத்தார். உரியா மரித்து போனார். இப்ப இந்த உரியா மரித்து விட்டார் என்கிற செய்தியை யோவாப் ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். அங்கே நிருபம் வாசிக்கப்படுகிறது. அப்போ வாசிச்ச உடனே இவர் உடனே ஒரு நிருபத்தை ராஜா எழுதும் போதுதான் இப்படி சொல்றாரு, நீ போய் தாவீது யோவாபிட போய் சொல்லு, இந்த காரியத்தை நீ ஒன்று பெருசா எடுத்துக்கிற வேண்டாம், பட்டயம் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும், நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடன் சொல் என்றான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தாவீதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அடுத்தவனுடைய மனைவியை தன் மனைவியாக்கி கொள்ளவ தாவீது பயப்படலை. சில நேரம் தெரியுமா, நாம் ஆண்டவரோடு ஆரம்ப காலங்களில், துன்பத்தின் காலங்களில், உபத்திரவத்தின் காலத்தில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஐஸ்வர்யம் ஆஸ்தி பெருகும்போது அந்த பயம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான், அப்படிலாம் இருக்குன்னு சொல்லத்தான் ஆண்டவர் நமக்கு இதை எழுதி வைத்திருக்கிறார். மனைவியை எடுத்து கொண்டாச்சு, இப்போ அவனையும் கொன்று போட்டாச்சு, இதோட சும்மா இருந்திருக்கலாம்ல. இவர் சொல்லுகிறார், யோவாபு நீ பயப்படாத, இன்னைக்கு இந்த பட்டயம் அவனை கொன்னுச்சுன்னா நாளைக்கு இன்னொரு பட்டயம் இன்னொருத்தனை என்ன செய்யும், கொள்ளும். ஆனால் தாவீதுக்கு தெரியாது, பட்டயம் ஒருவேளை ஒருவனையும், ஒருவேளை வேறொருவன், அது தாவீதாகிய நான் தான் என்கிற சத்தியம் தாவீதுக்கு தெரியாமல் போனது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியம் ஆண்டவருக்கு மிகுந்த கிளேசமாய் இருந்தது. 2 வருடங்கள் ஆகிறது. இறந்து போயிட்டான், உரியா இறந்து போயாச்சு. இந்த நல்ல பொம்பளை எலவு கொண்டாடிட்டு, நாயகனுக்காக எலவு கொண்டாடிட்டு இவன்கிட்ட பேசாம என்ன செய்தால், சேர்ந்து கொண்டால். குழந்தையும் பிறந்தாச்சு. பிறந்த குழந்தை ஆரோக்கியமாய் இருந்தது. ஆமென். அழகுள்ள குழந்தையா இருந்தது. 2 வருடம் ஆண்டவர் கொடுக்கிறார்.
எப்படியாவது தாவீதுக்கு உணர்வு வரும். ஏனென்றால் தாவீது அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன், துதிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரை எப்பொழுதும் தன் வாயில நாவிலும் தனக்கு முன்பாய் வைத்திருக்கிற மனிதன். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு தாவீது உணர்வடைந்து விடுவான் என்று ஆண்டவர் 2 ஆண்டுகள் காத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் செய்கிற அக்கிரமங்கள், நாம் செய்கிற பாவங்கள், நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாம செய்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். கோபம், எரிச்சல், வைராகியம், எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து காத்திருக்கும் போது நாம் நினைக்க கூடாது, ஆண்டவர் பார்வையில இது நல்லா இருக்கு போல, இது நல்லதுதான் போல அப்படின்னு நீங்களும் என்ன செய்யக்கூடாது, தப்பா கணக்கு போட்டுறக்கூடாது. நீங்களும் தான் கணக்கில் ஃபெயிலு, உங்களை என்னை ரட்சித்தவர் கணக்கில் மாஸ்டர். ஆமேன். அவர் என்ன டிகிரின்னு சொல்லவே தெரில. ஏன்னா எனக்கு கணக்கே என்ன செய்யாது, வராது. அதனால எனக்கு கணக்கை பற்றி ஒன்றும் தெரியாது. நம்ம எல்லாரை விட நான் செஞ்ச பாவத்துக்கு, நான் செய்த அக்கிரமத்துக்கு தண்டனையே ஆண்டவர் தரல. அப்போ சரிதான் போல அப்படின்னு இன்னொருத்தனை போய் சீண்டக்கூடாது, இன்னொருத்தியை போய் சீண்டக்கூடாது, இன்னொரு குழந்தைய போய் டச் பண்ணக்கூடாது, இன்னொரு குழந்தைய போய் சீரழிக்க நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. வாய்க்கு வந்தபடி அவுத்து விடுறது, சிலர் புளி முட்டை அவுத்து விடுற மாதிரி தான் பொய் வரும். அப்போ ஆண்டவர் இதுக்கும் அது என்ன சொல்லுவோம், சப்போர்ட்டாக இருக்கிறாரு போல, முட்டு கொடுக்குறாரு போல. அந்த முட்டுன்றது கூட நல் வார்த்தைங்க, அது நம்ம சொல்லவே கூடாது. அதுக்கு இன்னொரு விளக்கம் ஒரு நாள் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் அதை மனசில் வச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் நாத்தானை ஆண்டவர் அனுப்பினார். நாத்தான் அனுப்பினோன்னு அப்படியே நாத்தான் சொல்லுகிறார், ஒருத்தன் இருந்தான்ப்பா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கதை மூலமாக சொல்கிறார். அவனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு, ஆனால் ஒரு ஏழை இருந்தான் பார்த்துக்கோ. அவனுக்கு ஒரே ஒரு ஆடு தான். அந்த ஆடு அவன் மக மாறி அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் பார்த்தியா, அதை அவன் வாய்க்குள்ளே இருந்து எடுத்து சாப்பிட்ரும். இந்த பத்சேபாலும் விவரமான ஆள் தான் போல, எல்லா பக்கமும் கோல் அடிச்சிருக்கும் போல நான் நினைக்கிறேன். இந்த தியானிக்கும் போது நான் இப்படி நினச்சேன். உரியாவோடு இவ்வளவு சந்தோஷமாய் வாழ்ந்த ஒரு மனைவி தன்னுடைய ராஜா, ஏன்னா இவ ஒரு பெரிய படை தளபதியுடைய மனைவி, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும்ல, தன் கணவன்கிட்டையாவது சொல்லியிருக்கணும்ல, எதுவுமே இவ சொல்லலை. அதனால தான் சகோதரிமார் கூடத்தில் இந்த அம்மாவை பற்றி நம்ம டுமில்னு என்ன செய்கிறோம், கொஞ்சம் தியானிக்கிறோம். அதனால் நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. பத்சேபாலை குறித்து எதுவுமே இந்த அம்மா சொல்லலை. ஆனால் இந்த அம்மா வாய்க்குள்ளே இருக்கிற அப்பத்தை சாப்பிட்டுச்சு அந்த மக. ஆனால் ஒரு பிரயாணி வந்தான், ஒரு வழிப்போக்கன் வந்தான், சொந்தக்காரன் வந்தான். இவன் வீட்டில் இருக்கிற ஆட்டெல்லாம் விட்டுட்டு இந்த ஒத்தாட்டை பிடிச்சி சமைச்சு அவனுக்கு விருந்து கொடுத்துட்டாங்க அரசே. உடனே அரசருக்கு, ஏன்னா நம்ம தாவீது ரொம்ப இரக்கமுள்ளவர் பார்த்தீங்களா, இந்த இரக்கமற்ற காரியத்தை செய்தவனுக்கு நாளத்தனையான தண்டனையை என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொன்னார். எப்படின்னு பாருங்களேன். நீங்க இதுல 10வது வசனத்தை வாசிங்க, அதே 12ல் 10 வாசிங்களேன், கவனிங்க. இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கு முன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது, நீ தானே தாவீது சொன்ன, இன்னைக்கு பட்டயம் ஒருவேளை ஒருவனையும், நாளைக்கு பட்டயம் வேறொருவனையும் என்ன செய்யும், பட்சிக்கும்னு நீ தானே தாவீது சொன்ன. அதனால பாரு தாவீது, உனக்கு பட்டயம் உன் வீட்டை விட்டு என்ன செய்கிறது இல்லை, நீங்காதிருக்கும். இப்படி சொன்ன உடனே நான் அதுக்கு தான் ஆவியானவருடைய துணையோடு சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் வெறும் பட்டயத்தை மாத்திரம் வைத்திருக்கிறவர் அல்ல, அவருடைய இன்னொரு ரூபம் நம்மை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நம்மை வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதினிடத்துல சொல்லுகிறார், அப்போ பட்டயம் இனி உன் வீட்டை விட்டு என்ன செய்யாது, நீங்காது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க இந்த மனம் இவருக்கு கொதிச்சு ஆண்டவருடைய காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை தாவீதின் மேல் எழுதுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்கள்.
அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். ஆமென். நல்லா கவனிங்க. ராஜா சொல்றாரு, சட்டசபையில் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. உடனே ராஜா சட்டசபையில் எழுந்து புதிதாக ஒரு சட்டம் போடுறார். இது புது சட்டம் கிடையாது, இது உபாகமம் தொடங்கி லேவியராகமம் தொடங்கி உபாகமம் வரைக்கும் தேவன் எழுதி வைத்த சட்டம். ஆமென். அதனால தான் சகேயு சொன்னார், ஆண்டவரே, நான் ஒருவன்ட்ட அநியாயமாக வட்டி வாங்கியிருந்தால் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். இது தேவன் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது தேவன் எழுதி கொடுத்த பிரமாணம். ஒருத்தன் அநியாயமாக வாங்கினதுன்னு தெரிஞ்சிட்டுனா அவன் நாலத்தனையாக என்ன செய்யணும்? திரும்ப ₹1 ஒருத்தன்ட்ட வாங்கும்போதே தெரியும், இந்த ₹1 நம்ம கள்ளத்தனமாக தான் அவன் தெரியாமல் தந்துட்டான். ஆனால் அவன் தப்பாக தர்றான்றது நமக்கு என்ன செய்யும்? தெரியும். தெரிஞ்சிருந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நாள் வரும்போது அதை நாலத்தனையாக என்ன செய்யணும்? கொடுத்து தான் ஆகணும். அப்படி அநியாயமாக சகேயு வாங்கினதுனால கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி அதையே தான் தாவீது சொல்லுகிறார். அந்த இரக்கமற்றவனுக்கு ஆண்டவரே, நாத்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் நாலத்தனையாக திரும்பி கொடுக்கணும். டேய், அந்த கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பட்டயம் தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா, எல்லா தளபதிகளும் அங்கே இருக்கிறார்கள். யாரும் அந்த இடத்துக்குள்ள நாத்தானை என்ன வேணாலும் செய்யலாம். ஏன் தீர்க்கதரிசிகளை கல்லறிவது இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல. தீர்க்க தரிசனம் சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்துரு அப்படின்னு சொன்னால் அவங்கள கொன்று போடுவது ராஜாக்களுக்கோ அந்த ஜனத்துக்கோ லகுவான காரியம். ஆனால் தாவீது பட்டயம் நீங்காது என்று சொன்ன தாவீதுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்லும். அவர் கர்த்தரை பார்த்து இப்படி சொல்லுவார், ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், இந்த பாவத்திலிருந்து நான் நீங்களாக்கும்படி எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் பட்டயத்தை ஆண்டவர் அனுமதித்த பட்டயத்தை ஆண்டவர் என்ன செய்யலை? நீக்கலை. நீங்கள் நினைக்கலாம், அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுது 6வது வசனம், நாலத்தனையாய் ஒரே ஒரு உரியாவை பலி கொடுத்த தாவீதுக்கு தேவன் நாலத்தனையாய் திரும்ப செலுத்தினார். எப்படி தெரியுமா? உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலிடத்தில் எல்லாமே வேதத்தில் இருக்கு. இப்போ நேரம் இல்லை, நம்ம அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலிடத்தில் பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார், குழந்தை செத்தது. ஆமேன். ஒன்றை கொடுத்தார். அம்மோன் என்கிறவன் சொந்த தங்கச்சியை கற்பழித்தான், அப்சலோமால் கொல்லப்பட்டான். 2வது மகனை அவன் பலியாக கொடுத்தான். அப்சலோம் என்கிறவன் தன் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பினான். நடுக்காட்டிலே அந்தரத்திலே நாண்டு கொண்டு சாகிறதை போல அவன் செத்தான். ஆமென். ஹல்லேலூயா. 3 பேரும் உயிரோடு இருக்கும்போதே செத்து போயிட்டாங்க. நான் இதை வாசிக்கும்போது ஒன்று நினச்சேன். தாவீது சொல்லுகிறார், பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் நாளைக்கு பட்டயம் வேறொருவனையும் பட்சிக்கும் அப்படின்னு சொன்ன தாவீது சொல்லி திடன் சொல் என்றான் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்களேன், நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் கருத்தில் வச்சிருப்பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மனதில் வச்சிருப்பார். நம்மளுக்கு வலிச்சிச்சு அப்படின்னா அது வலி. அடுத்தவங்க, அது யாராக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அதே காரியம் நடந்தாலும் அதுக்கு இரக்கம் இல்லாமல், அவங்களுக்கு வலிக்குமேன்னு தெரியாமல், அவங்க வேதனைப்படுவாங்களேன்னு தெரியாமல் நம்ம வாயில் வருகிற வார்த்தைகளெல்லாம் அள்ளி வீசுகிறோம் பார்த்தீங்களா? அதை தேவன் மனசில் வச்சிருப்பார். இங்கே திடன் சொல்லுன்னு சொன்னீங்கல்ல, ஆனால்
அப்சலோம் செத்ததுக்காக ஏங்க நீங்க அலறி அழுதிங்க தாவீது? ஒரு உரியாவை கொன்னுட்டு யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் உரியாவை துணிகரமாக கொன்னுன தாவீது நீங்க. ஏன் தாவீது உங்க மகன் உங்களுக்கு விரோதமாக தானே எழும்பினார்? உங்களுக்காக யுத்தத்தில் வெற்றி தரணும்னு சொல்லி போராடின உரியா செத்த போது உங்களுக்கு அலறல் வரல, நீங்க அப்பெல்லாம் அழுகல, அப்பெல்லாம் உங்களுக்கு வேதனை வரல தாவீது? உங்களுக்கு விரோதமா எழும்பி நீங்க வச்சுட்டு போன உங்க மனைவிகளையே மோசப்படுத்தின உங்க மகன் காட்டுக்குள்ள அந்தரத்துல தொங்கி செத்த போது ஏன் தாவீது நீங்க அலறுனீங்க? ஏன் அன்னைக்கு நீங்க திடன் சொல்லல? கர்த்தர் கேட்பார். அப்படி ஒரு நியாய தீர்ப்பின் காலம் வருவதற்கு முன்பாய் துணிகரமான இருதயம் உள்ள பிள்ளைகளே, நானும் நீங்களும் மனம் திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். எல்லாருக்கும் வலிக்கிறது போலதாங்க எனக்கும் வலிக்கும், எனக்கு வலிக்கிறது போலதாங்க உங்களுக்கும் வலிக்கும். ஏன் வழி வேற உங்க வழி வேறையா? ஏன் வேதனை வேற உங்க வேதனை வேறையா? நானும் நீங்கள் யாரை போல் இருக்கணும் தெரியுமா? யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், இளைத்தவனுக்கு திடன் சொன்னவன் நான், கால் தளர்ந்தவனுக்கு காலாயிருந்து ஊன்றுகோலாய் நடந்தவன் நான். அப்படிப்பட்ட நானே கர்த்தருடைய பட்டயத்துக்கு தப்பல. தாவீது நீ எப்படி தப்புவ? நீ எப்படி தாவீது தப்புவ? உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய 3 பிள்ளைகளையும் சாக கொடுத்தார் தாவீது. செத்த பின்னாடி அது விடலங்க. அதோனியா என்கிறவன் எழும்பி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு கடைசி காலத்தில் பணிவிடை செய்த அபிஷாக் அப்படின்னு சொல்லுகிற பெண்ணை எனக்கு திருமணம் செய்து தா அப்படின்னு கேட்டான். இந்த கோக்கு இருக்குல்ல பத்சேபால், அந்த கோக்கு மாக்கிட்ட தான் போய் கேட்டார். இந்த கோக்கு போய் அவர்கிட்ட போய் கேட்டுச்சு. உடனே சாலமோன் சொன்னார், நீ உன் பிராணனுக்கு துரோகம் செய்கிற விதமாய் இந்த கேள்வியை நீ கேட்டிருப்பாயே, ஆனால் பட்டயம் உன்னை கொல்லும் என்று சொல்லி பெனாயா என்கிற படை தளபதியை அனுப்பி அவனை வெட்டி போட்டான். நாலத்தனையாய் தாவீதின் தலையில் வந்து அது விடிந்தது. இந்த வேதம் பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதையுமே மறைக்காது. லோத்துவினுடைய அக்கிரமத்தையும் அது மறைக்காது. ஏனென்றால் இப்படி பாவம் ஒன்று உண்டு என்பதை உலகம் அறியணும் அப்படின்றதுக்காகவும், தேவனை அறிந்தவர்கள் இப்பாவங்களுக்கு விலகி ஓடணுன்றதுக்காக தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன பரிசுத்த வந்த சிலர் கேள்விகள் கேட்கிறார்கள், என்ன பரிசுத்த வேதம் சொல்றீங்க? உங்க பைபிள்ல இவ்வளவு அசிங்கம்லாம் எழுதியிருக்கு. அப்பா, பின் தலைமுறை அந்த அசிங்கம் செய்யக்கூடாதாயா எழுதியிருக்கு. பின் தலைமுறை பரிசுத்தத்துல ஜீவிக்கணும் தான் அது எழுதப்பட்டு இருக்குது. நானும் நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அந்த வேதம் அதை எழுதி இருக்கு. தாவீதின் மேல் பட்டயம் நியாயத்தீர்ப்பாய் திரும்பி வந்தாலும் தாவீதின் வம்சாவளியிலே இயேசு பிறப்பதற்கு தேவன் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த ஒரு பாவத்தை தவிர தாவீது ஆண்டவருடைய இருதயத்தை கடைசி வரைக்கும் துக்கப்படுத்தவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பட்டயத்தை அனுமதிப்பாரே, ஆனால் மனம் பதறாதிருங்கள். உங்களை காப்பாற்றுவதற்கு நாம் வாசம் செய்கிற ஸ்தலத்திலே கேருபீன்கள் என்று சொல்லப்படுகிற அடையாளத்திற்கு ஒப்பான, நம்மை எப்பொழுதும் காப்பாற்றி நீர் பாய்ச்சி தண்ணீர் பாய்ச்சுகிற கர்த்தருடைய நாமம் நமக்கு உண்டு என்பதை நானும் நீங்களும் மறந்து போக வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நியாயத்தீர்ப்பின் பட்டயம். இந்த பட்டயமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தாவீதை என்ன செய்யல பிரிக்கல. என்னை ஆண்டவர் இப்படி அடிச்சு போட்டாரு, இந்த ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு தாவீது சொல்லி இருந்தால் தாவீதினுடைய வழியில இயேசு பிறந்திருப்பார், வேற ஒருவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பார்.
ஆகவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு ஏதேனும் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை விட்டு வெளியே வருவோம். அப்படியே நாம் செய்ததற்கு தேவன் நம்மை தண்டித்தாலும் நீங்கள் கலங்காதிருங்கள். உங்களை காப்பாற்றுகிறதற்கு கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய நாமமும் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை தியானித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அடுத்து ஒரு பட்டயம், நிந்தையின் பட்டயம். ஆமேன். என்ன பட்டயம்? என்ன பட்டயம்? சத்தமா சொல்லுங்க. நியாய தீர்ப்பின் பட்டயம். இப்படி சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லி எனக்கு வயிறு வலிச்சா தான் உங்களுக்கும் என்ன செய்யும்? அப்படி தொண்டையிலேருந்து சத்தம் வரும். அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. தேங்க்யூ. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் நீ தப்பு செஞ்சாலும் சரி செய்யலைன்னாலும் சரி, நம்ம எசேக்கியேல்ல வாசிச்சோம் பார்த்தீங்களா? சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் என் பட்டயம் என்ன செய்யும்? சங்கரிக்கும். ஆமேன். நிந்தையின் பட்டயம் யாரை சங்கரிக்கும்? யாருக்கு மேலே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவங்க மேலே வரும், கெட்டவங்க மேலேயும் வரும். ஆனால் நிந்தை சுமப்பது, ஒரு தப்பு செஞ்சோம், அதுக்கு தண்டனை வந்தால் அதுதான் நியாய தீர்ப்பின் பட்டயம். நான் எந்த தவறு செய்யலை, ஆனால் நான் இந்த நிந்தையின் பாதையில் நடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களை போல நடந்த ஒருத்தவங்களை தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்கள். லூக்காவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34 35 வரை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2:34 நான் வாசிக்கிறேன். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். நல்லா இருக்குல்ல? நல்லா கவனிங்க. நான் இதை கடந்த நாளில் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம். யாருக்கு சொன்னார்? யாருக்கு சிமியோனை கொண்டு ஆவியானவர் சொன்னார்? மரியாளுக்கு. நல்லா கவனிங்க. இப்போ எல்லாம் நேரம் உட்காருங்க பார்ப்போம். குப்புற கடந்தவங்க, குறுக்கு வலிச்சவங்க, டிஸ்க் பல்ஜானவங்க எல்லாம் நேரம் உட்காருங்க. ஏசி நாமத்தில் சுகம் உண்டாகுது. ஆமேன். சரிம்மா. இந்த மரியாளுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் என்ன செய்யுமா? உருவி போகுமா. குத்திட்டு வெளியே எடுக்காது, உருவி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குமா. இது என்ன ஏசப்பா? இந்த அம்மா யாரு? இயேசுவின் தாய். அதுக்கப்புறம் யோசேப்பின் மனைவி. சரி, தாவீதின் கோத்திரத்தில் பிறந்தார். வெரி குட். இந்த நம்ம ரபேக்கா தானே? ரபேக்காவுக்கு எல்லோரும் கிளாப் பண்ணுங்கப்பா. ஆமேன். நான் எதிர்பார்த்த கேள்வி அவங்க தான் சொன்னாங்க. ஆமேன். இந்த அம்மா யார் தெரியுமா? கிருபை பெற்றவங்க. ஆமேன், ஆமேன். நீங்கள் லூக்காவினுடைய புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க. லூக்கா அதே 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 1:28 நீங்கள் வாசிக்காதீங்கம்மா. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இது சொன்னது பரலோகத்திலிருந்து மெசேஜ் வருது. இந்த நம்ம செல்லுக்கு வர்ற மெசேஜ் இல்லை இது. உங்களுக்கு காசு, இவ்வளவு காசு பேங்க்லேருந்து வந்திருக்கு, உங்கள் ஓடிபியை கொடுங்க, உங்கள் ஆதார் என்ன கொடுங்க, அப்படி அந்த மெசேஜ் வரல. பரலோகத்திலேருந்து மெசேஜ் வந்திருக்கு. எப்படி பாருங்களேன். கிருபை பெற்றவளே வாழ்க. பெற்றது என்னது? சொல்லுங்க வாயை திறந்து. பெற்றது என்னது? கிருபை. தேவன் அந்த அம்மாவை நடத்தின பாதை என்னது? பட்டயம். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இயேசு என்னோடு ஃபாதர் பாடினாங்க. இயேசு என்னோடு இருப்பதை நினச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றியால் பொங்குதம்மா, அப்படி தானே. ஆனால் இந்த அம்மாவுக்கு எப்படின்னா, கர்த்தர் அவரோட இருந்து இந்த
இந்த அம்மாவுக்கு கிடைச்ச வாய்ப்பு, கிடைச்ச ஸ்லாக்கியம், அது என்ன சொல்லுவோம், கிடைச்ச ஆசீர்வாதம்னே சொல்லுவோம். கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டயமும் ஆத்துமாவை என்ன செய்யும், உருவி போகும். அதை விட ஒரு காரியம் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்லா இருக்குல்ல? ஸ்திரீகளுக்குள்ள ஒருத்தவங்க நம்ம பாஷையில், நம்ம பாணியில், நம்ம எண்ணத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். ஒருத்தவங்க எல்லா சகோதரிகளுக்குள்ளும் ரொம்ப ஆசீர்வாதமானவங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? சரி, நானே சொல்கிறேன். நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நடிகை இருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டின் மருமகள் அப்படின்னு கொண்டாடப்படுவாங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மருமகள் இருக்காங்க. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் தெரியும். இதில் நியூஸ்லாம் வந்துச்சு. நான் சினிமாலெல்லாம் பார்த்ததில்ல, இப்போ சினிமா பார்க்க மாட்டேன். தமிழ்நாட்டின் மருமகள் அப்படின்னு அவங்கள கொண்டாடும் இந்த உலகம். உலகத்தின் எனக்கு அந்த பேர் மறந்துட்டனே, இளவரசி டயனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்களெல்லாம் இந்த உலகம் எப்படி கொண்டாடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு ஏஞ்சல். ஏன்னா அவங்க அவ்வளவு அழகாக இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய தொப்பி, அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க போடுற நகை, அவங்க போடுறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதனால அவங்கள எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, உலகத்தின் இளவரசியா, உலகத்தின் மருமகளோ, ஏதோ ஒரு டைட்டிலில் அவங்கள கொண்டாடும் உலகம். இப்படி கொண்டாடுனா பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளோட இருந்து இப்படி இல்லை இப்போ உலகம் நம்மளை கொண்டாடணும். ஹெலன்னு சேலை கட்டினான்னா உலகத்தில் யாருமே அப்படி சேலை கட்ட முடியாதுல்ல, அப்படி இருக்கும் சேலை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இன்னும் வேற யார் நல்ல சேலை விரும்பிகள் இருக்கீங்க? நல்லா சேலை கட்டினான்னா ஊரே திரும்பி பார்க்கும். இந்த சேலையை கட்டிகிட்டு இருக்கும், ரெண்டு பேருக்கும் சண்டை வர்றது அவங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும், ஊரங்க திரும்பி பார்க்கறது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற பேர் என்ன? நம்மளோட யார் இருக்கா சொல்லுங்க? யார் இருக்கா நம்மளோட? கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. கர்த்தரே இல்லாத அவங்கள உலகம் சொல்லுது தமிழ்நாட்டின் மருமகள், உலகத்தின் மோட்சத்திலிருந்து இறங்கி வந்த ஏஞ்சல், என்னென்னமோ பேர் சொல்லுது எல்லாருக்கும். ஆனால் இந்த அம்மா கர்த்தர் கூட இருந்த மரியாளுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நீ கிருபை பெற்றவளாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோட இருந்தாலும் சரி, கர்த்தர் நீ இந்த பூமியில எல்லாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருந்தாலும் உன்னையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்பதை நானும் நீங்களும் மறக்க கூடாது. என்ன பட்டயங்க உருவி போச்சு இந்த அம்மாக்கு? அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவானுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். நல்லா கவனிங்க. இப்போ பரிசேயர், சதுசேயர், அந்த நியாயாஸ்திரிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏசப்பா கூட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு வாக்குவாதமாக வரும்போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பிசாசினால் பிறந்தவர்கள், அதனால தான் என்ன நீங்கள் கொலை செய்ய என்ன செய்கிறீங்க, தேடுறீங்களா? நல்லா கவனிங்க. கொலை செய்ய என்ன செய்கிறீங்க, என்னைய தேடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் கோபம் வந்துட்டு, எட்டு கம்ப நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அட்டி செருப்பால யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற? இந்த நேற்று ஒரு கதை சொன்னாங்கல்ல, எம்மா நாக்கு நீ விருந்து வச்சது எங்களுக்கு போதும், நாக்கை மட்டும் நீ உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா எங்கள் பல்லெல்லாம் சரியாக என்ன செய்யும் இருக்குன்ற மாதிரி இயேசு அங்கே சொல்ல, இவங்க சுற்றி வளைச்சி யாரை பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியாளின் மேல் கை வைத்தார்கள். ஏய் என்ன பேசுகிற? என்னமோ நாங்கள் பிசாசுனால பிறந்தோன்னு சொல்கிற, நீ வேசித்தனத்தினால பிறந்தவன்டா. இந்த அம்மா யாரு?
கிருபை பெற்றவங்க, கர்த்தர் அவளோட கூட இருக்காங்கங்க. உன்னதமானவர் இந்த அம்மா மேல நிழலிட்டார். பரிசுத்தமானது உன்னிலிருந்து பிறக்கும், அது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்ற வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரி இவள். இவளைத்தான் சொன்னார்கள், வேசிக்கு பிறந்த உனக்கு என்னடா வாயி. இன்றைக்கு உலகம் கேட்குதா? உலகம் உங்களை பார்த்து சொல்லுதா? எனக்காக பேசையா? நான் இதை தியானிக்கும் போது இப்படி நான் தியானித்தேன். இயேசு ஆச்சும் தாய்க்காக ஏதாவது பேசியிருக்கணும்ல. இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் சிந்திக்கலாம், என் வீட்டுக்காரரு என் மாமனார் என்னை எப்படி பேசுவார் தெரியுமா, எங்கள் மாமியார் எப்படி எங்கள் மச்சாங்குழந்தம் கூட என்னை அப்படி பேசுவாங்க, என் நாத்துனாலாம் நாக்கப்படுங்கிற கேள்வி கேட்பா. என் வீட்டுக்காரர் வாயே திறக்க மாட்டாரே, அப்படியே இருப்பார். என்னமோ நான் அவருக்கு கொள்ளக்காட்டு அவிச்சு கொடுத்த மாதிரி அதை அவர் வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே இருப்பார். ஒன்றுமே கேட்க மாட்டார். ஒரே அழுக. நம்ம இந்த இயேசுவாச்சன் ஆத்தாடி நம்மளை பெத்த ஆத்தாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்களே, இந்த உலகம் இப்படி கேட்குறானுங்களே, என்னடா கேட்குறியன்னு கூட என்ன செய்யலை, கேட்கலங்க. இந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய நிந்தை தெரியுமா? யோசிச்சு பாருங்க. கிருபை இருந்து என்ன செய்ய என் வாழ்க்கையில்? நான் ஜெபம் பண்ணி என்ன செய்ய? ஆண்டவரை நோக்கி ஓடி ஓடி வந்து என்ன செய்ய? இந்த ஊழியக்கார் திட்டுறாருன்னு சொல்லி ஒரு ஜெபம் விட மாட்டேன் தெரியுமா? அதிகாலையில் கொஞ்சம் பிந்தி எந்திரிச்சா இவர் சத்தம்தான் என் காதுக்குள்ளே கேட்குது. அதை கூட நான் பொருள்படுத்தாமல் என் பலவீனத்தில் எந்திரிக்கிறனே. இந்த உலகத்தில் எனக்கு ஆண்டவர் என்ன தந்தார்? என்ன எனக்கு கொடுக்கப்பட்டது? நிந்ததாங்க எனக்கு மிச்சம். என் ஆத்துமாவை உருவி போனது எல்லாம் பட்டயம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படின்னா உங்கள் ஆண்டவரும் என் ஆண்டவருமா இருக்கிறவர் நிந்தையின் பட்டயத்தை உருவி போன ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவர் கண்டும் காணாமல் போகிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இதை சொல்லும்போது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வரும். ஒரு தம்பி இருந்தான். அவன் ஒரு 5ஆம் கிளாஸ் படிப்பான். இப்போ அவன் வாலிபனாக இருக்கிறான். அவனோட பாட்டையா அவங்க அம்மாவை ஏதோ ஒரு பிரச்சனையில் திட்டுறாரு. திட்டின உடனே ஆவிக்குரியவங்களாக இருக்கிற நாமளே சில நேரம் நிதானத்தை இழந்துருவோம். அவங்க இயேசுவையே அறியல. தன்னுடைய வேஷ்டியை ஒரு மாதிரி கலட்டிக்கிட்டு ஒரு ஒரு என் மனசில் அந்த இது இல்லை, ஆனால் அந்த கோப வெறியில் அப்படி வேகமாக கணவர் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த வீட்டில். தன் தாயை நோக்கி ஓடி வந்தபோது அந்த 10 வயது நிரம்பின சிறுவன் தன் பாட்டையாவை ஓங்கி தள்ளிட்டான். அந்த தாய் இன்னைக்கு அதை நினைச்சாலும் தன் மகனை கொண்டாடுகிறாள். ஆனால் இந்த மரியாளுக்கு யாருமே அப்படி கேட்கல. இந்த அம்மாவை பெற்றெடுக்க, இந்த இயேசுவை பெற்றெடுக்க மரியாள் கடந்து போன நிந்தைகள் ஏராளம், பாடுகள் ஏராளம். எகிப்துக்கு ஓடி போகணும்னா ஓடி போகணும். குழந்தை பெத்த பச்சை உடம்பை தூக்கிட்டு ஓட முடியுமா? கர்ப்பஸ்திரியா இருக்கிறவளை கொன்று போடுவாங்கன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் ஓட சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் ஓடி இயேசுவை காப்பாற்றினவள். இவளுக்கு நடந்தது என்ன? இவளையும் ஒரு பட்டயம் ஊடுருவினது. நம்ம வாழ்க்கையிலும் இயேசுவோடு நடக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கிருபையில் நிறைந்த பாத்திரம் என்கிற நிச்சயம் உங்களுக்குள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு இருக்கிறது என்கிற நிச்சயம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் நிந்தையின் பாதைகளை கடப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதில் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 7 நியாயாதிபதிகள் 7:18 நான் வாசிக்கிறேன். நானும் என்னோட கூட இருக்கும் சகல ஜனங்களும் சகலமான பேரும் எக்கால
எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதுங்கள். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பார்களாக என்று சொல்ல சொன்னான். யுத்தத்தின் முடிவிலே கர்த்தர் முழங்க ஆரம்பித்தார். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். உன்னை ஊடுருவி போகிற பட்டயம் எப்படி உன்னை உருவாக்கும் தெரியுமா? கர்த்தர் கையில் இருக்கிற பட்டயமாய் நீ மாறி போவாய். அநேகரை நியாயம் தீர்க்கிறவர்களாய், அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிற கர்த்தருடைய பட்டயமாய் நீ மாறி போவாய். ஏன் பயப்படுற? நிந்தை, நீங்க கடந்து போகிற நிந்தையின் பாதைகள் ஒருவேளை இப்ப நம்மள அவமானத்துல கொண்டு போனதை போல இருக்கலாம், இப்பொழுது அது தோல்வியில கொண்டு போனதை போல இருக்கலாம், இப்பொழுது அது வறுமையில் உங்களை முடித்ததை போல இருக்கலாம். இந்த நிந்தையின் பாதையை நீங்க கடக்க முடியலன்னா சத்துட்டா பரவாயில்ல ஆண்டவரே, அப்படி நினைக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று செய்யுங்க தெய்வ பிள்ளையே. இந்த கிதியோன் எப்படி மாறினார் தெரியுமா? நேரம் இல்லாதனால அதை நானே சொல்லிவிடுகிறேன். பெலிஸ்தியர்களுடைய மீதியானியர்களுடைய பாளையத்தில் பேச்சு நடக்குது. நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். எப்படி தெரியுமா? ஒரு சுட்ட வார்கோதுமை அப்பம் இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து உருண்டு வந்து அப்படியே மீதியானியர்களுடைய கூடாரத்தை எல்லாம் தகர்த்து போட்டுருச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு மீதியானிய போர் சேவகன் சொல்லுகிறான். மற்றொரு போர் சேவகன் அதற்கு விளக்கம் கொடுக்கிறான். டேய், அந்த சுட்ட வார்கோதுமை வேற, அந்த அப்பம் வேற யாரும் கிடையாதுடா. அது கர்த்தர் கையில கர்த்தர் பயன்படுத்த வைத்திருக்கிற கிதியோன் என்கிற பட்டயம் தாண்டா அந்த பட்டயம். அம்மா, ஐயா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்த ஆவிக்குள் எனக்கு ஆண்டவர் இந்த சில நாட்களாய் என்னுடைய ஆவியில கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய சுயத்தை சாகும்படி என்னைக்கு நம்ம மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிற பட்டயமாய் மாறி போகிறோம். மீதியானியர்களுடைய பாளையம் என்கிற நிந்தைகள், மீதியானியர்களுடைய பாளையம் என்கிற நியாய தீர்ப்புகள் நம்ம வாழ்க்கை விட்டு கடந்து போக, அது நானும் நீங்களும் சுட்ட வார்கோதுமை அப்பம். நம் இயேசுவோ இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த சுட்ட அப்பத்தை ஜீவ அப்பம், ஜீவனுள்ள அப்பமாய் மாற்ற இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல கடந்து வந்திருக்கிறார். முழங்கால் படியிட போகிறோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சன்மார்க்கனை பட்டயம் அழிக்குது, துன்மார்க்கனை பட்டயம் அழிக்குது. என்ன ஆண்டவரே, இது உங்களுக்கு நியாயமா அப்படி கேட்குறீங்களா? நல்லதுதான் ஏசப்பா நான் சொல்றேன், ஆனா எனக்கு அது தீமையா முடியுதுப்பா. என்னோட புஷ்பா தான் அடிக்கடி சொல்லுவா, நான் சமாதானத்துக்காகத்தான் எல்லாருக்கும் பேசினேன், ஆனால் கடைசியில் என்னையத்தான் எல்லாரும் சண்டைக்காரின்னு சொல்லி என்னையத்தான் திட்டுறீங்க. அப்படி பாதைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இல்லாமல் போகாது. எந்த பட்டயத்தை கைகளில் பிடிக்க போகிறீர்கள்? நியாய தீர்ப்பின் பட்டயத்துமா, அல்லது நிந்தையின் பட்டயமா, அல்லது கர்த்தர் கையில் இருக்கிற பட்டயமா? 3 ஆப்ஷன் ஆண்டவர் நமக்கு தருகிறார். 3 நமக்கு நேரதான் இருக்கு. 3மே ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாகத்தான் இப்ப வைத்திருக்கிறார். எதுவாய் நீங்கள் மாறப் போகிறீர்கள்? எல்லாரும் கண்களை மூட போகிறோம். எல்லாரும், சிறுவர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் எல்லாரும் கண்களை மூடுங்க. நியாய தீர்ப்பின் பட்டயம் நிச்சயமா நம்மளை அலறதாங்க வைக்கும். அந்த பட்டயத்தை நம்ம தொட வேண்டாம். யாரையும் நியாயம் தீர்க்க அந்த பட்டயத்தை நாம் தொட வேண்டாம். இந்த கைகள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் கைகள் ஆண்டவருக்கு நேரா. ஏசப்பா, இந்த கை மனம் பதறி கூட நான் நியாய தீர்ப்பின் பட்டயத்தை என் கையில நான் எடுக்க கூடாது ஏசப்பா. என் நாக்கில் எடுத்துடக்கூடாது ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. சிறுமையின் பட்டயத்தை
நீங்க அனுமதிச்சா நான் அதை கடந்து போக எனக்கு பலன் தாங்கப்பா. அதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அதை பார்க்கலாம் ஆண்டவரே, என்ன உங்க கையிலேயே ஒப்பு கொடுத்துறையா. நான் சுட்ட அப்பமா என்னை மாற்று, சுட்ட அப்பமா என்னை மாற்று. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி என்னை சுடுவதாக. யோசேப்பை பக்குவப்படுத்தின சூரியனால் உண்டாகிற கனிகளை போல, பக்குவப்பட்ட கனிகளை போல நான் மாறும்படி என்னை உம்முடைய கைகளில் தருகிறேன். உம்முடைய கையில் இருக்கிற பட்டயமா, உம்முடைய கையில் இருக்கிற பட்டயமா இந்த திருச்சபை மாற ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தெய்வ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா. தேவன் நம்மோடு கூட பேசினாரே, தேவன் நம்மோடு கூட பேசினாரே. ஒரு உணவுள்ள இருதயம். நம்ம பேசுகிற வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். நாம் பேசுகிற வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். அதனால தான் வேதம் அழகா சொல்லுது, அவர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற. மனம் பதறி கூட உங்கள் வாயில் ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. அந்த உணர்வு. ஆனால் பட்டயம் கடந்து போன தாவீதுனுடைய வாழ்க்கையில் சரித்திரத்தில் அவர் எழுதப்பட்டார். பட்டயம் கடந்து போன மரியாளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அந்த பட்டயம் நிந்தையின் பட்டயமாய் அல்ல, நீதியின் பட்டயமாய் மாறி போனது. நியாயம் செய்கிற பட்டயமாய் மாறி போனது. நியாயம் விசாரிக்கிறதாய் மாறி போனது. அப்படியே தேவ சமூகத்தில் நானும் நீங்களும் உங்கள் கரத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தில் இருக்கிறோம். ஒரு நேரம் அது கிதியோனுடைய பட்டயமாக இருந்தது. ஆனால் நேரம் வந்த பொழுது அது கர்த்தரின் கையில் இருக்கிற பட்டயமாய் மாறி போனது. இந்த வேதனமோடு கூட உணர்வடையத்தக்கதாக இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். வருஷத்தின் 3வது மாதமே 2வது ஓய்வு நாள். நல்ல உணர்வோடு கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் சுய வெளிப்படக்கூடாது, எங்கள் மாமிசம் வெளிப்படக்கூடாது. தாவீதனுடைய வாழ்க்கையில் மாமிசம் வெளிப்பட்டது. மரியாளுடைய வாழ்க்கையில் சுயம், நான் என்னுடைய நீதின்னு இல்லை. நான் அடிக்கடி நிறைய காரியத்தில் இறங்கும் பொழுது நான் நினைப்பேன், நம்ம சைடில் அது சரியாக இருந்தது போல் இருக்கலாம், வேண்டாம், இறங்கிடுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம போராடுற வரைக்கும் அதில் பலன் கிடையாது. நம்ம இறங்கினா நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி அவருடைய சரீரத்தை புசிக்கவும் பானம்னு வந்திருக்கிறோம். எங்களை முழுதுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. கிருபாகரனே உங்கள் சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் நீ எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கொடுத்து உங்கள் மகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.